கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதத்தின் 2வது வாரத்தில் உங்களுக்கு யூடியூப் வழியாக தேவ செய்தி கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் ஒரு சரியாக இன்றிலிருந்து 4வது வாரத்தில் நாம் ஒரு புதிய வருடத்திற்குள் நுழைய போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தொடர்ந்து இருக்கிற 4 வாரங்களும் நாம் நம்மை பக்குவப்படுத்த பார்ப்போம். அப்பொழுதுதான் புதிய வருடத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எல்லாவற்றிலும் நாம் ஆயத்தமாக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. கண்களை மூடி செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய செய்தியை யூடியூப் வழியாக கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இந்த நாளுடைய செய்தி ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தட்டும், எங்களை வணையட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்துக்கான தேவ செய்தி, தேவனை நாம் நம்புவதற்கு 3 அடையாளங்கள் அங்கே தேவைப்படுகிறது. தேவனை நான் நம்புவதற்கான 3 அடையாளங்கள் இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு. ரூத்தின் வாழ்க்கையை வைத்து இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரூத்தை வைத்து அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் ஏற்கனவே யூடியூப் வழியாக கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு முற்றும் மாறுபட்டதான ஒரு காரியத்தில் நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்து தேவனை நம்புகிறாள் என்பதற்கு அவளுடைய வாழ்க்கையில் இருந்ததான 3 அடையாளங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். ஒருபோதும் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த ரூத்தினுடைய வம்சவழியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் ஒரு மோவாபிய ஸ்திரீ. இந்த நகோமி தன் கணவன் எலிமெலேக்கோடு கூட இந்த மோவாபிய தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறார்கள். பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறார்கள். வந்த இடத்துல தன் 2 மகன்களுக்கும் 2 பெண் பிள்ளைகளை அங்கே மோவாபிய பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எலிமெலேக்கு என்று சொன்னால் என் தேவன் ராஜா என்று பொருள். என் தேவன் ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, அல்லது எதற்காகவும் நாம் பாரப்பட அவசியமில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் நகோமி என்பதற்கு இன்பமானவள் என்று பொருள். அவருடைய பேரின் பொருளே இன்பமாய் இருக்கும் அவருடைய வாழ்க்கை என்று பொருள். அவருடைய 2 பிள்ளைகளுடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் மக்லோன், மற்றொருவன் கிலியோன் என்று சொல்லி பார்க்கிறோம். மக்லோன் என்று சொன்னால் நோயுற்றவன் என்று பொருள். கிலியோன் என்று சொன்னால் மெலிந்தவன் என்று பொருள். இந்த 2 பையன்களுக்கும் அந்த மோவாபிய தேசத்திலே பெண் எடுக்கிறாள். சரி, இதற்கிடையிலே கணவன் மரித்து போகிறான். 2 பிள்ளைகளுக்கும் குழந்தைகளே பிறக்கவில்லை. 2 பிள்ளைகளையுமே அங்கே செத்து விடுகிறார்கள்.
ஆகவே அங்கே நாம் பார்க்கிறோம், ஆக 2 பிள்ளைகளுக்கும் அவள் பெண் பிள்ளைகளை மருமக்கள் மாற எடுக்கிறாள். ஆனால் குழந்தைகள் இல்லை. கணவனும் மரித்து போய்விடுகிறான், பிள்ளைகளும் மரித்து போய்விடுகிறார்கள். உடனே ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், நம்முடைய சொந்த ஊருக்கே நாம் திரும்பி போய்விடுவோம், தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போய்விடுவோம் என்று தீர்மானிக்கிறார்கள். ஆக இந்த தீர்மானத்தோடு அவள் அங்கே இருக்கிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோவாபிய சந்ததி என்பது லோத்துக்கும் அவனுடைய மூத்த மகளுக்கும் பிறந்த பிள்ளை, தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த பிள்ளை. தேவன் அருவருக்கிறார் அந்த சந்ததியை. அந்த மோவாபிய தேசத்திலே 10 வருடங்களாக அவள் அங்கே தங்கியிருக்கிறாள். இந்த 10 வருடத்துக்குள்ளாக தான் அவளுடைய வாழ்க்கையிலே அநேக இழப்புகள், அநேக காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தவுடனே நாம் எடுக்கிற முடிவுகள், அவசரப்பட்டு நாம் எடுக்கிற முடிவுகள் நமக்கு பின்னாடி சில இழப்புகளை அது கொண்டு வந்துவிட நேரிடுகிறது. நாம் செய்யலாமா, நாம் செய்யக்கூடாதா என்று நாம் தீர்மானிப்பதை விட நம்முடைய தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி தேவனுடைய சித்தத்துக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். இங்கே நகோமி தன் வாழ்க்கையில இன்பம் என்ற பெயர் வைத்திருக்கிற இவள் தேர்ந்தெடுக்கிற முடிவின் நிமித்தமாக எல்லா இன்பத்தையும் இழந்தவளாக அவள் இருக்கிறாள். எல்லா இன்பத்தையும் இழந்தவளாக அவள் அங்கே இருக்கிறாள். அவள் போராடி பார்க்கிறாள். கடைசியாக அந்த 10 வருடங்களிலே 3 பேரை அங்கே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது தான் நடந்தது. இந்த நிலையில் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிறார், உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மோவாபிய சந்ததியை தேவன் 10 தலைமுறைகளுக்கு அவர்களோடு எந்த விதமான உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது என்று தேவன் சொல்லிவிடுகிறார். அவர்களோடு தொடர்பே இருக்கக்கூடாது 10 தலைமுறைக்கு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கேயும் தேவன் தெளிவாக அதை சொல்லுவார். மோவாபியரை எப்படி தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்பமானவள் என்று பெயர் வைத்திருக்கிற இவள் தன் வாழ்க்கையில சுயமான எடுக்கிற முடிவின் நிமித்தமாக இழப்புகள் சந்திக்க நேரிடுகிறது. 10ஆவதுக்கு இவளுக்கு சில பாரங்கள் வருகிறது. என்னவென்று சொன்னால், மருமக்கள் மாறி இவளோடே கூட அதே தேசத்தில் இருக்கிறார்கள். இவள் இந்த நேரத்தில் ஒரு செய்தி கேள்விப்படுகிறாள். தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், தேவன் அவருடைய எல்லா பஞ்சத்தையும் போக்கினார் என்று சொல்லி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உடனே இவள் அங்கே திரும்பி தன் சொந்த ஊருக்கு போக முற்படுகிறாள். அப்படி போகும் பொழுது தான் இங்கே இவள் சொல்லுகிறாள், 2 மருமக்களையும் அழைக்கிறாள். ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். இந்த ஓர்பாலை குறித்து நாம் பார்க்கிறோம். அவளிடத்தில் சொல்லுகிறாள், இப்போ நீங்கள் 2 பேரும் நீங்கள் என்னோடு இருப்பது கடினமான காரியம். நீங்கள் என்னோடு இருந்து நான் படுற கஷ்டத்தை நீங்களும் ஏன் பட வேண்டும்? நான் என் சொந்த ஊருக்கு நான் புறப்பட்டு போகிறேன். நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடத்தில் போய் சேர்ந்து கொள்ளுங்கள்
என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்து அவநம்பிக்கையூட்டும் கூடிய ஒரு செய்திகளை அவள் சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். 1 ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். புறப்படும் பொழுது 2 மருமக்களோடு புறப்படுகிறாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் இவளுக்கு தயை செய்தது போல உங்களுக்கும் தயை செய்வாராக என்று சொல்லுகிறது நல்லது, வாழ்த்துகிறது நல்லது. அப்படியானால் அவர்களை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வர வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு திரும்பி வருகிறாள். அப்போ மருமக்கள்மாரோடு புறப்பட்டவள் வழியிலே முடிவில் ஒரு எடுக்கிறார் ஒரு தீர்மானம், அரைகுறையான ஒரு நிலைப்பாடு. இப்போ நின்று கொண்டு சொல்லுகிறாள், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். நாங்கள் உங்களுடைய கூட வந்துடுறோம், உம்முடைய ஜனத்தோடு உம்முடைய சொந்த பந்தத்தோடு நாங்கள் இருந்துக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள் அந்த இடத்துல. ஆனால் இவள் என்ன சொல்லுகிறாள்? அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. இப்போ பிரச்சனை இவளிடத்தில் இதை தான் கேட்டாங்களா? மருமக்கள்மார் உம்மோடு கூட வருவோம், உம்முடைய ஊரில் நாங்களும் இருப்போம், இதை தான் அவங்க சொல்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் இவ சொல்கிறா, திருப்பி எனக்கு ஒரு கல்யாணம் நடந்து எனக்கு பிள்ளை பிறக்க முடியுமா? அந்த பிள்ளை வளர்ந்து உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இதை பற்றி அங்கே அவங்க பேசவே இல்லை. நீங்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே அளப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லா காரியங்களையும் தங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல, தங்களுக்கு எல்லா ஞானமும் இருப்பது போல அந்த இடத்துல அங்கே அளப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். சம்பந்தம் இல்லாமல் பேசுவது, தேவையில்லாத காரியங்களை பேசுவது, இப்படி எல்லா காரியங்களையும் பேசுவது தான் அங்கே அளப்புதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இவள் அதை செய்கிறாள். இவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தார்கள். இவளுக்குள் இவர்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்துக்குள் அவள் வரவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே அதற்கு ஒரு உதாரணமாக பேதுருவை நாம் சொல்லுகிறோம். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுவான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னது சரி, இதை என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனும் சொல்லுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா? எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் தெளிவாக அங்கே அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். சொன்னோன்னே இவர் சொல்வார், மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்பட்டு மனுஷகுமாரன் மரித்து 3ஆம் நாள் உயிர் தள்ள வேண்டியதாக இருக்கிறது. உடனே இவன் பேதுரு சொல்வான், ஆண்டவரே அப்படி நடக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது
என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறவனாக இருப்பான். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுவார். நிறைய பேர் அதிகம் தெரிந்தவர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டு அலப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலப்பாதீங்க. தேவையில்லாத காரியங்களை பேசுவதை விட தேவையற்ற காரியங்களை எல்லாம் மிகைப்படுத்தி பேசுவதை தவிர்த்து, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அவைகளை மாத்திரம் நீங்கள் பேசுங்கள். மற்றவரிடத்தில் பேசும் பொழுது கூட தேவ நாமம் உங்களால் மகிமைப்பட போகிறது என்ற எண்ணத்தில் நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தேவ நாமம் உங்களில் மகிமைப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை என்று சொல்லி வந்தவுடனே, ஒரு போராட்டம் என்று சொல்லி வந்தவுடனே அங்கலாய்த்து பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ரூத்தினுடைய காரியங்களை பார்க்கிறோம். அவள் பெரியவள் அழுது விட்டு தன் மாமியை விட்டு கடந்து தன் தகப்பன் வீட்டுக்கு அவள் போய்விடுகிறாள். இவள் தான் சொல்லிவிட்டாளே என்று சொல்லி இவள் புறப்பட்டு போய்விடுகிறாள். ஆனால் ரூத்தை பொறுத்தவரையிலே 3 காரியங்களை அவள் செய்தாள். என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்று முதலாவது சொல்லுகிறார். தீர்மானமாய் சொல்லிவிட்டாள், நான் திரும்பி என் ஊருக்கு போல. ஆக முதலாவது ஒரு புதிய இடத்துக்கு போகிறாள். அந்த இடத்திலே கர்த்தரை நம்பி அந்த இடத்துக்கு அவள் போகிறாள். முதலாவது இடம், நாம் தேர்ந்தெடுக்கிற இடம். ஒரு புதிய இடத்துல வேலைக்கு போகிறோம், அல்ல புதிய பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறோம், புதிய வகுப்பில் போகிறோம், அல்லது ஒரு புதிய வீட்டுக்குள் போகிறோம். எதுவானாலும் சரி, தேவனை தொடர்ந்து நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இவள் நம்பினாள். பெரியவள் அழுதுவிட்டு கடந்து போனாலும் இவள் கர்த்தரை நம்பினாள். விடாமல் கர்த்தரை இவள் பற்றி பிடித்து கொண்டாள். ஆனால் நகோமி சொன்ன வார்த்தையை பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவ என்ன சொன்னா பாருங்க. அவர்கள் பெரியவராக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ, அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய கை இவளுக்கு, நகோமிக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி எதன் அடிப்படையில் இவள் சொல்லுகிறாள்? எதை வைத்து அவள் சொல்லுகிறாள்? கர்த்தரை அறியாத ஜனம் தேவனுடைய ஜனத்தோடு சேருகிறது. தேவ ஜனத்தோடு அவர்கள் சேரும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை ஊக்குவிக்க வேண்டியவள், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே தேவையில்லாமல் அவள் அந்த இடத்துல கர்த்தருடைய குறித்து ஒரு அவிசுவாச வார்த்தை சொல்லுகிறாள். அதையும் மீறிதான் ரூத் அவளிடத்தில் சொல்லுகிறாள், நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6-7 வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும்
உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். தேசத்தை தேவன் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த தேசம் எப்படிப்பட்டது, இப்போ நான் இருக்கிறேனே என் தகப்பனுடைய வீட்டிலே சகல வசதிகளோடும் இந்த எல்லா வசதி வாய்ப்புகளும் அந்த தேசத்தில் இருக்குமா என்று சொல்லி ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்கவில்லை. தேவனிடத்தில் எந்த விதமான வார்த்தைகளும் அவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான்? ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். கர்த்தரை நம்பி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவன் புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த அந்த தேசத்துக்கு ஒரு பரதேசியை போல வருகிறான். சொந்த வீடு நிலம் எல்லாம் வைத்திருக்கிறவன், மிக பெரிய பணக்காரன், வசதி வாய்ப்புகள் எல்லாம் நிறைந்தவன். ஆனால் இவனை இந்த இடத்துல தேவனை நம்பி இவன் இங்கே வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை நம்பி வருகிறான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவன் வந்தோடனே இவன் இருக்கிற இடத்த சொல்றாரு. சுற்றி முத்தி பார்க்குறான், ஒன்றும் இல்லை, வெள்ளம், மரம், செடி கொடி, அதுக்கு தான் வெட்டாந்தரம் தான். கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியை தான் உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போறேன் அப்படியே சொல்றார். ஆனால் அதிலே கர்த்தரை விசுவாசித்தான். பூமி எப்படி வேண்டுமானாலும் இருந்து போட்டும், அதை படைத்தவர் கர்த்தர், அந்த பூமியிலிருந்து எனக்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அவனுக்குள் அந்த விசுவாசம் இருந்திருக்கிறது. அதனால்தான் தேவன் காண்பித்த அந்த தேசத்திலே அவன் தங்கினான். தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினால்தான் தாவீது ஆபிரகாமுடைய எல்லா விதமான காரியங்களும் ஆசீர்வாதமாய் இருந்தது. கிட்டத்தட்ட 25 வருட போராட்டத்துக்கு பிற்பாடு 100 வயதிலே அவனுக்கு சொந்த குமாரன் பிறக்கிறான். ஈசாக்கு என்னும் ஒரு குமாரன் பிறக்கிறான். தேவன் அவன் ஒருவனை வைத்துதான் நான் பெரிய சந்ததியாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். நம்புகிறான், விசுவாசிக்கிறான். தேவன் காண்பித்த இடத்துக்கு அவன் வந்தபடியினாலே அந்த இடத்துல இவனுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அந்த இடத்துல இவனுக்கு நன்மைகள் பெருகுகிறது. நிறைய மிருக ஜீவன்களும் நிறைய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அநேகர் அந்த இடத்துல அவருக்கு உண்டாயிருந்தார்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே போல நீங்கள் வேதாகமத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் விற்று போடுவார்கள். அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். அவன் போகிற இடம் எகிப்து. அவன் அந்த இடத்துல எப்படிப்பட்ட இடம் என்று அவனுக்கு தெரியாது. அந்த இடம் எப்படி அமைந்திருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு வேறு வரலைய கட்டாயத்தின் பேரிலே ஒரு அடிமையாக அவன் அழைத்து செல்லப்படுகிறான். ஒரு அடிமையாக அவன் அழைத்து செல்லப்படுகிறான். ஆனால் வேதவசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான், எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஒரு அடிமையாக ஒரு வீட்டுக்குள் போகிறான். அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாது. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனோடு இருந்தார்.
ஆபிரகாமுக்கு ஒரு இடத்தை காண்பிப்பேன், அந்த இடத்துக்கு நீ வா என்று சொல்லி சொன்ன தேவன் இவனுக்கும் யோசேப்புக்கும் அந்த இடத்தை காட்டின தேவன் இங்கே இவனுக்கு ஒரு இடத்தை காட்டுகிறவராயிருக்கிறார். நகோமி எப்படி இருந்தால் என்று சொல்லி பார்க்க முடியாது. அவளை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவளிடத்தில் அவள் தேவன் அவள் ஜனங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை வைத்து நீங்கள் பார்க்கலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறாள். தேவன் எங்கேயாவது இவளுக்கு கட்டளையிட்டாரா? இவளாக தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துக்கு போனால் கர்த்தர் இவளை போக சொல்லவில்லை. போன இடத்துல இழப்பு நேர்ந்து விட்டது. திரும்பி தேவன் தனக்குரிய இடத்துல தெரிந்து கொண்ட இடத்துக்கே திரும்பி வருகிறாள். ஆனால் இவள் தன் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஏன் செய்ய மாட்டார்? கர்த்தர் சொல்லாத ஒன்றை நீங்கள் செய்யும் போது, கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். நீங்கள் போகிற இடத்திலே எல்லாவற்றையும் இழக்கத்தான் நேரிடும். ஆனால் புதிதாய் தெரிந்து கொண்ட ரூத்தோ அந்த மாதிரி எந்த விதமான அவிசுவாச வார்த்தையும் பேசவில்லை. அந்த இடத்தை குறித்து அவள் பேசவில்லை. நான் வெறுமையாய் வந்திருக்கிறேன், என் மாமியை நம்பி நான் வந்திருக்கிறேன் என்று எந்தவித வார்த்தைகளையும் அவள் பேசவில்லை. நகோமி தான் எவ்வளவும் பேசுகிறவளாயிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் காட்டுகிற இடத்திற்கு நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், அது வேலையாக இருந்தாலும் சரி, எங்கே எந்த காரியத்திற்கு நாம் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபித்துவிட்டு நீங்கள் செய்வீர்களே ஆனால், போவீர்களே ஆனால், நிச்சயமாய் தேவன் உங்களை அந்த இடத்துல உயர்த்துவார், அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். இரண்டாவது, ரூத் ஒன்றை தெரிந்து கொண்டாள். ரூத் தன் ஜனத்தை விட்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரூத்தின் புத்தகம் 1:16, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். உம்முடைய ஜனம். இரண்டாவது, ஜனத்தை அவள் தேர்ந்தெடுக்கிறாள். ஓர்பாலை போல மறுபடியும் தன்னிடத்துக்கே திரும்பி போகாமல், இவள் வாழ்க்கப்பட்டு குடும்பத்துக்குள்ள வந்த பிற்பாடு, அது 4 வருடம் வாழ்ந்தாலோ அல்ல 3 வருடம் வாழ்ந்தாலோ 1 வருடம் வாழ்ந்திருந்தாலோ, இவளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, நகோமியின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நகோமி அறிந்திருந்தாள். இவளுடைய ஜனம், நகோமியின் ஜனம் எப்படிப்பட்ட ஜனம், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற ஜனம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆகவேதான் அவள் சொல்லுகிறார், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், வாக்குத்தத்தம் பெற்ற உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறாள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறாள். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுகிற ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறாள். ஆனால் அவ்வளவுக்கும் எதிர்மறையாக
நகோமி சொல்லுகிற வார்த்தை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் தேர்ந்தெடுத்தாள், ஜனத்தை தேர்ந்தெடுத்தாள். தம்முடைய ஜனத்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஜனத்தை தேர்ந்தெடுத்தாள். ஜீவனுள்ள தேவனுடைய ஜனத்தை அவள் தேர்ந்தெடுத்தாள். அதுல மாற்றமே கிடையாது. வேறு எந்த விதமான காரியங்களும் அவள் பேசவில்லை. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ரூத் 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ ஓ மாமியாருக்காக என்ன செய்தியோ அதையும், தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததையும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இவள் வந்த காரியம், நீ இந்த ஜனத்துக்கிட்ட வந்திருக்கிற இந்த எல்லா விவரங்களும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அவள் சொல்லிவிட்டு 15ஆம் வசனத்தில் பாருங்க, அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாசன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறான். ஒருவேளை தன் சொந்த ஊருக்கு அவள் போயிருந்தாள், இவள் ஒரு விதவை என்று சொல்லி இருக்கிறப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல இவன் சொல்லுகிறான், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை அவமானப்படுத்த வேண்டாம், அவளை ஒரு பொருட்டாக மதியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். அசட்டை பண்ணாதீங்கப்பா, அவளை விதவன் சொல்லி, மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி அவளை ஒதுக்காதீங்க. இன்றைய உலகத்தில் காசு பணத்துக்கு தான் மதிப்பு. காசு பணமும் உங்களிடத்தில் இருக்குமானால் உலகம் முழுவதும் உங்களை சார்ந்து வரும். சொந்த பந்தங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் சார்ந்திருப்பார்கள். ஆனால் காசு பணமும் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்களிலே எதையும் யாரும் நமக்காக இருக்க மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் யாரை, எந்த ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டுருக்கீங்க? சபைக்கு ஒழுங்க போகிறீங்களா? நீங்கள் ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. நல்ல தேவனுடைய வசனங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு போங்க. உங்கள் ஆத்துமா செழிப்பாய் வாழ்வதற்கு வசனம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போகிற சபையிலே தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அந்த நம்பிக்கையோடு போங்க. இந்த சபை எனக்கென்று தேவன் கொடுத்த சபை. இன்றைக்கு ஊழியக்காரன் எனக்கென்று தேவன் கொடுத்த ஊழியக்காரன். இந்த செய்தி தேவன் எனக்கு கொடுத்த தேவ செய்தி. இந்த வேத வசனங்கள் தேவன் எனக்கென்று கொடுத்த வேத வசனங்கள். ஆக இருக்கிற விசுவாசி என்னுடைய ஜனம், நானும் அவர்களிலே ஒருவன் என்று நீங்கள் எண்ணுங்கள். உங்களுடைய எண்ணத்தின்படி அந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும். அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் மென்மேலும் மென்மேலுமாக பெருகுவதை நீங்கள் காண முடியும். வல்லமையுடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லத்தக்க அளவிலே தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் தேர்ந்தெடுப்பது ரொம்ப அவசியம். சவுல்
பிரதான ஆசாரியரிடத்தில் கடிதங்களை பெற்றுக்கொள்கிறான். தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை கொன்று போடும்படிக்கும் அவர்களை சிறைபிடிக்கும்படிக்குமாக கடிதங்களை, நிருபங்களை எழுதி வாங்குகிறான். அப்படி அவன் வாங்கும்போது, அவன் புறப்பட்டு போகும்போது சடுதியிலே ஒளி வந்தது. அதில் ஒரு சத்தம் இவனுக்கு மாத்திரம் கேட்கிறது. இவனோடு கூட வந்த போர் சேவகர்களுக்கு அது கேட்கவில்லை. அந்த ஒளி மாத்திரம்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இவன் கேட்கிறான், நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நான். முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்று சொன்னார். உடனே அவன் சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உடனே அவன் கர்த்தருடைய ஜனத்தோடு சேர்ந்து கொள்ள தீர்மானித்தான். உடனே அவன் கர்த்தருடைய ஜனத்தோடு சேர்ந்து கொண்டான். நாம் யாரோடு சேர்ந்து கொள்ளுகிறோம்? நாம் யாரோடு சேர்ந்து கொள்ளுகிறோம்? தேவனும் தமக்கு சித்தமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யாதபடிக்கு, தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அறிந்தோ அறியாமலோ நாம் யாரை குறித்து என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம், என்ன வார்த்தை கூறுகிறோம் என்று சொல்லி நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஆக நாம் எந்த ஜனத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அது அந்த இடத்துல முக்கியமாக இருக்கிறது இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் வசனம், சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். சல்மோன் போவாசை பெறுகிறான். இந்த போவாஸ் தான் ரூத்தினுடைய புருஷனாக மாறுகிறான். அப்ப கர்த்தரை நம்பி தன் மாவை தள்ளிவிட்டாலும் கர்த்தருடைய ஜனத்தை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஜனத்தோடு தான் நான் இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி வந்தபடியினாலே போவாஸ் அவளுக்கு கணவனாக மாறுகிறான். நீங்களும் கர்த்தருடைய ஜனத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சகலவிதமான உதவிகளையும் சகலவிதமான நன்மைகளையும் சகலவித நல்ல காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நன்மை நடக்கவில்லையே, என் வாழ்க்கையில் இன்னும் நன்மை நடக்கவில்லை என்று எண்ணாதீங்க, நடக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 11:24, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து என்ன செய்தானாம்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். கஷ்டமோ நஷ்டமோ தேவ ஜனத்தோடு இருந்தான். ஆனால் என்ன சொல்லுகிறது வேதம்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவன் தெரிந்து கொள்ளுகிறான். இரண்டாவது, ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறான். உடைய நண்பர்கள் யார்? உடைய நண்பர்கள் யார்? உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாத்தையும் ஆராய்ந்து பாருங்க.
கர்த்தருக்கு பயப்படுறவங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றவங்களா? கர்த்தருடைய நடத்துதல் உள்ளவங்களா? எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த ஜனத்தை தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி என்னோட சொன்னார் என்று சொல்லுவார். ஆக தேவன் யாக்கோபிடத்திலும் அதை தான் சொல்லுகிறார். உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். தேர்ந்தெடுக்கிற ஜனம் முக்கியமான ஜனம். நாம் சரியான ஜனத்தோடு தொடர்போடு இருப்போமானால் நாம் பழுகவும் பெருகவும் தேவன் பண்ணுவார். நாம் சேருகிற ஜனம் சரியான ஜனமாக இல்லை என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஒன்றும் நடுவே இருக்க முடியாது. லேவியர் ஆகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்க்கிறோம். லேவியர் ஆகமம் 26, 11, 12. உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இப்ப தெரியுதா ரூத்தியே இந்த தேவனை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி? அவர்கள் நடுவிலே உலாவுகிற தேவன், கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே உலாவுகிற தேவன். அவர் நம்மை அவருடைய ஜனங்களாக தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் குடும்பத்தின் நடுவில் உலாவுகிறவர். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த இடத்துல அவர் உலாவுகிறவர். அதோடு மாத்திரமல்ல, அவர் உங்கள் தேவனாய் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவராயிருப்பார். உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள சகல எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் நீங்க. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம். இந்த செய்தி கேட்கிற நீங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சங்கீதம் 68:35. தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தம்முடைய ஜனத்துக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். கர்த்தர் சமாதானத்தை நமக்கு கூறுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் ஒருவராயிருப்போமானால் நாம் சமாதானம் பெற்றவர்களாக, சத்துவத்தையும் அந்த இடத்துல பலத்தையும் பெற்றவர்களாக நாம் இருப்போம். ஆக இரண்டாவது, அவள் ஜனத்தை தேர்ந்தெடுத்தாள். மூன்றாவது, தேவனை தேர்ந்தெடுத்தாள். தன் தேவன் யார் என்று தேர்ந்தெடுத்தாள். ரூத் 1:16 தான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி முடிக்கிறாள். இவள் மோவாபுடைய வம்சஸ்திரீ. இந்த மோவாபுடைய தெய்வத்துடைய பெயர் சேமோஷ் என்கிறதான ஒரு பெண் தேவதை. சேமோஸ் என்கிறதான ஒரு பெண் தேவதை. மோவாப் லோத்துக்கும் அவன் மூத்த மகளுக்கும் பிறந்தவன்.
அவங்களுடைய தெய்வத்தின் பேர் சேமோஷ். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, தவறான வம்சவழியில் வந்தவர்கள் ஒரு பெண் தேவதையை வணங்குகிறார்கள். தேவன் தேர்ந்தெடுத்த ஜனத்தை இவள் தெரிந்து கொண்டு வருகிறாள். இப்பொழுது தேவனையே தெரிந்து கொள்ளுகிறாள். நான் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவன்? நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன், நான் வேதம் வாசிக்கும் தேவன், எனக்கு வேதத்தை கொடுத்த தேவன், எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்? நாம் அதை கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆகார் என்கிறவளை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு இரண்டாவது ஒரு மனைவியாக ஆகார் இருக்கிறாள். சாராள் அந்த இடத்துல அவளை திருமணம் செய்து வைப்பாள். அந்த இடத்துல இங்கே நாம் பார்க்கிறோம், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் தேவனுக்கு பேர் வைக்கிறார். ஆகார் ஒரு அடிமை பெண். ஒரு அடிமை பெண் தேவனை தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் சாராளோ தேவனை தெரிந்து வைக்கவில்லை. அவள் பொறுத்திருக்க மனதில்லை. தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் தன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவார், தேவன் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்துவார், என் கணவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த இடத்துல பொறுமையாக இல்லை. எனக்கு தான் பிள்ளை பிறக்கலை, என் அடிமை பெண்ணோட சேரும், அவளால் சந்ததி உருவாகட்டும் என்று ஒரு தேவனை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவள் தவறான ஒரு முடிவெடுக்கிறாள். ஆனால் அந்த நிலையிலே தள்ளப்பட்ட ஆகார் தம்முடைய தேவனுக்கு சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா என்று சொல்லி. அவளுடைய நாச்சார் அவரை அதிகமாய் கொடுமைப்படுத்தினபடினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கொடுமைப்படுத்தினபடினாலே அவள் புறப்பட்டு ஓடுவாள் வேறு ஒரு இடத்துக்கு. அப்பொழுது தேவதூதன் பேசுவான் அந்த இடத்துல. கர்த்தருடைய தூதனானவர்களை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினார். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினார் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இல்லையா? 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, அவன் என்ன அழகா சொல்றா பாருங்க, என்னை காண்பவரை நானும் கண்டேன். ஒரு ஆகார் அவளை காண்கிறவரை அவள் கண்டார். அதனால தான் அவள் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனும் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறாய். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியை தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். அந்த தேவன் உன்னோடும் கூட இருப்பார். தகப்பனுடைய தேவன் தகப்பனை அழைத்து தகப்பனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து என்னையும் ஆசீர்வதித்த தேவன் உன்னோடும் கூட இருப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல அனுப்பி வைப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
46 அதிகாரம் 2ஆம் வசனம் திறந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 46 2-4. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். நம்முடைய தேவன் காண்கிற தேவனோடு மாத்திரம் இல்லை, நம்மோடு எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வருகிற தேவன். நம்முடைய தேவன் நாம் எங்கே போக வேண்டுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் நம்மை கூட்டி கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா? நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், உன் போக்கிலும் உன் வரத்திலும் உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். உங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பாருங்க. உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன காரியங்கள் எல்லாம் போறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், ஒன்றும் அந்த இடத்துல குறை விடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற அந்த நாமத்தினால் அறியப்படவில்லை. 7ஆம் வசனம் பாருங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். நமக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனை, உங்களுடைய எல்லாவற்றுக்கும் காரணமான உங்களுக்கு சுமையை சுமத்தின எல்லா மனுஷர்களிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து உங்களுக்கு அவர் தேவனாயிருந்து உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களுக்கு அவர் தேவனாயிருந்து அவர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பார்க்கிறோம். யாத்திராகமம் 2:24-25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக 3 காரியங்களை ரூத் தேர்ந்தெடுத்தாள். முதலாவது இடத்தை தேர்ந்தெடுத்தாள், 2வது ஜனத்தை தேர்ந்தெடுத்தாள், 3வது தேவனை தேர்ந்தெடுத்தாள். இது 3ஐயும் நாமும் சரியாக தேர்ந்தெடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அல்லது நகோமியை போல என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எனக்கு வருத்தத்தை உண்டாக்குனார், நான் எல்லா நேர உள்ளவளாக போனேன், குறைவுள்ளவளாக வந்தேன் என்ற அவிசுவாசமாக அறிக்கைட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக பேசாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ரூத்து தெரிந்து கொண்ட தேவன் ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டளையிட்டார். போவாசை கணவனாக கொடுத்தார். போவாசுக்கு அவர் பிள்ளையை பெற்றெடுத்தார். அவள் தாவீதின் தகப்பனாகிய ஈசாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஈசாயை அவள் பெற்றெடுத்தாள். இயேசுவின் வம்ச வழியிலே இந்த ரூத் வந்து இணைகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் தினங்கள் வருகிற வாரங்களிலே இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவனோடு கூட நாமும் சஞ்சரிப்போம்.
தேவனை நம்முடைய ஜனமாக வைத்து நாம் ஜெபிக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய செய்தியை கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இன்றைய கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே ரூத்தை போல நாங்களும் எந்தெந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய நடத்துதலோடு போக எங்களுக்கு கிருபை தாருமப்பா. தேவன் நடத்துகிற இடத்துல வைராக்கியத்தோடு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதோடு கூட மாத்திரமல்லப்பா ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை தாரும் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை தாரும். உலக பிள்ளைகளோடு அல்ல ஆண்டவரே, தேவ பிள்ளைகளோடு ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை தாரும். மூன்றாவது கர்த்தாவே, நீரே ரூத்தின் தேவனாயிருந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த தேவன், அதே போல் எங்களுக்கும் தேவனாயிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவீராக, எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் மாற்றுவீராக. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எஞ்சியுள்ள 3 வாரங்களையும் நீர் ஆசீர்வதியும். அந்த 3 வாரங்களுக்குள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பெற எங்களை ஆயத்தப்படுத்தும். புது வருட ஆராதனைகள் உள்ள நுழையும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக, ஆண்டவரை நன்மை பெறுகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் கடன் செல்ல கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்களோடு இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.